எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் மாவு எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க சுடு தண்ணி ஊற்றி கிளறி வச்சுருக்கேன். அது அப்படியே ஆறட்டு. அடுப்பில் வந்து தேங்காய் பால் எடுத்து தான் அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் மட்டும் தனியாக வச்சுட்டு இது அதுக்கு எடுத்த பால். அந்த நேரத்தில் நானும் பாப்பாவுமா சேர்ந்து மாவை உருட்டிட்டோம். பெருசும் சின்னதுமாக இருக்கும். ஒன்றொன்னா அடுப்பில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து ஜீனி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். அடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் மாவை மட்டும் தனியாக தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் தண்ணியில். அதை ஊற்றிடலாம். அப்போ தான் வந்து தண்ணி கட்டி ஆகும். அதுக்காக இதை ஊற்றிட்டு உடனே நம்ம வந்து கலந்து விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அடிக்கடி திறந்து கலந்து மட்டும் விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அது வந்து நல்லா வெந்துட்டு பாருங்கள், தண்ணி வந்து கட்டியாயிட்டு. இனி வந்து நம்ம வந்து தேங்காய் பால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இது உருண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.